பாக்குறோம். நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி வந்து பார்த்தா நான் ஃப்ரெண்ட்ல என்னதான் இருக்கு? இரும்பு கதவு. இதுக்கு நான் ஜெபம் பண்ணாம அந்த சேவர்கள் நடுவுல அட்லீஸ்ட் இந்த ஒரு நைட்டாவது நிம்மதியா தூங்கி இருப்பேன். நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம், அது இரும்பு கதவு, நம்மளால திறக்க முடியாது. ஆமா, அது இரும்பு கதவு, திறக்க முடியாது. நம்ம முன்னாடி போனாலும் அங்க போய் லாக்காக தான் போறோம். இல்ல ஆனா அந்த ரங்கத்துல ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைச்சிட்டுன்னு வைங்கள, அவன் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த கதவண்டையில் வந்த போது அது தானாய், நல்ல கவனிங்க, உள்ள பல சிறையிருப்ப வச்சுட்டு நீங்க தள்ளுனாலும் இந்த கதவு திறக்காது. தள்ளி திறக்காத கதவுகள் எல்லாம் தானாய் திறக்கப்பட போகிறது. நான் இத்தனை வருஷம் தள்ளி பார்த்தேன். திறக்காத கதவு எனக்கு முன்பாக தானாய், எல்லாரும் வேணும் சொல்லுங்க, தானாய். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தானாக, ஓ ஜீசஸ். தானா எப்படி திறக்கும்? ரிமோட் செட் பண்ணி வச்சிருந்தாங்களா? ரிமோட் கேட்லாம் இருக்கு தெரியுமா? தேவைக்கு உதவாது, அது வேற. எப்படிங்க தானாய் திறக்கும்? இதுதான் கர்த்தராலே ஆயிட்டு. அங்க வந்து பேதுரு எதுவுமே பண்ணல. பேதுரு பண்ணது என்ன? எழும்பு, அறைய கட்டு, நீ நடந்து வா. நீ கிட்ட வரும்போது அது தானாக நல்ல கரங்களை தட்டி அதின் வழியாய்